ஸோ கிளிக் பண்ணோன்னையும் என் ஃபோனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிடையாது, பார்த்தீங்க அப்படின்னா டோர் பெல் வந்து இங்கே தனியாக இருக்குது. இது வந்து சும்மா ஒரு பேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு ரிவ்யூ யூனிட்டுக்காக ஒரு ப்ராடக்ட் வந்துருந்துச்சு. ஸோ வீடியோ டோர் பெல் அப்படின்னா ஸோ வாங்கும்போது என்னடா ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் வாங்கி எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே வந்து பிடிக்கும். இது வந்து ஒரு செக்யூரிட்டி ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் எடுத்து உங்கள் டோரில் மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ யாராவது வந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிசிடிவி கேமராவும் வந்து செயல்படும். அது மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து 180 பிக்சல் வந்து கேமரா இருக்குது. ஸோ ரொம்பவே கிளியராக வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ பேட்டரியும் வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி, டேரெக்டாக பவர்லேயும் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்க முடியும். அது மட்டும் கிடையாது, இதில் வந்து பிஐஆர் சென்சாரும் இருக்குது. ஸோ யாராவது அந்த பக்கம் மூவ் ஆனாங்க அப்படின்னா டிடெக்ட் பண்ணி உங்கள் ஃபோனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிடையாது, டேரெக்டாக அவங்களோட கேமராவை வந்து அக்சஸ் பண்ணி பார்த்துக்கணும். இந்த வேர்ல்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் டோருக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதில் வந்து 2-வே கம்யூனிகேஷன் இருக்குது. உங்கள் டோருக்கு முன்னாடி இருக்கும்போது யாராவது வந்து பேசினாங்க அப்படின்னா இதை எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்க முடியும். அவங்க கூட மறுபடியும் கம்யூனிகேட் வந்து பண்ண முடியும். இது கம்ப்ளீட்லி வந்து வாட்டர் ப்ரூஃப் மட்டும் கிடையாது, வெதர் ப்ரூஃப். எல்லா கண்டிஷன்லையும் எந்த பிரச்சனையுமே ஆகாது. ஸோ இதில் வந்து நம்ம SD கார்டும் போட்டுக்கலாம். டேரெக்டாக வந்து ரெக்கார்ட் SD கார்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ்லேயும் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் நெஸ்ட், அலெக்ஸா எல்லாமே வந்து இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வெல்கம் டு பிரேக் அவுட். திஸ் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சின்னதாக ஒரு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே வந்து ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டோர் பெல். நல்லா சாலிடான பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. செம்ம வெயிட்டாக இருக்குது. ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு சார்ஜர், அதுக்கான கேபிள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட வந்து ஒரு சில ஸ்க்ரூஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம டோரில் வைக்கிறோம். ஸோ யாராவது வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம ஊரில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. ஸோ ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருந்தாங்க. என்னதான் ஸ்க்ரூ பண்ணாலும் ஈஸியாக வந்து அவுத்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. பட் அவங்க கொடுத்துருக்க ஸ்க்ரூலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் வந்து கொடுத்துருக்காங்க அது கூடவே. ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதையும் வந்து உங்களுக்காக நான் வந்து காமிக்கிறேன். இதுதான் அந்த ஸ்க்ரூ டிரைவர். இதோட பார்த்தீங்க அப்படின்னா இது இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்க்ரூ வந்து அவுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு நார்மலான ஸ்க்ரூ டிரைவர்ஸ்லாம் வந்து அவுக்க முடியாது. ஸோ இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து ஓப்பன் பண்ணவே முடியாது. இது வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இந்த ஸ்க்ரூவையும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பியும் இது வாங்குறது கஷ்டம். ஸோ ரொம்பவே வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அலாரம் மாதிரி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதை வந்து காலிங் பெல் நம்ம வீட்டில் எல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ வந்து இது யூஎஸ்பியில் இருக்குது. ஸோ யூஎஸ்பியில் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இது யாராவது வந்து ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்து காலிங் பெல் அடிக்கும். அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஒரு யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு யூசர் மேனுவல் ரொம்பவே முக்கியம். ஸோ எனக்கே இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. இது யூசர் மேனுவல் வச்சு அதை ஃபுல்லுமே நான் வந்து கற்றுக்கிட்டேன். இதுதான் நம்மளோட ஸ்மார்ட் டோர் பெல். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டோர் பெல் வந்து இங்கே தனியாக இருக்குது. இது வந்து சும்மா ஒரு பேனல். இது வந்து நம்மளோட வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க வந்து ஸ்பெஷலாக வச்சிருக்க ஒரு ஸ்க்ரூ தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ஸ்க்ரூ வச்சு தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. அது எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ ஈஸியாக எடுக்க முடியுமா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ போக போக தான் வந்து தெரியும். அதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த பேனலில் இருக்குது. இந்த பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு 2 ஸ்க்ரூஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்க்ரூ பண்ணுறது கிடையாது. இது வந்து ஒரு பவர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு. நம்ம வந்து இதை பேட்டரியாலேயும் வந்து ஒர்க் பண்ண முடியும். டேரெக்டாக பவர் கனெக்ஷன் வந்து கொடுத்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ பேட்டரிலாம் கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 3 மாதத்து வரைக்கும் பேட்டரி பேக்கப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன். இன்னும் வந்து நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கல. டெஸ்ட் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேனர் வந்து இந்த டிவைஸையும் உங்கள் ஃபோனையும் கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக ரொம்பவே வந்து யூஸாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் 180 பிக்சலில் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு கேமரா. ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கர் எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன்லேருந்து பேசும்போது இது வழியாக இதுக்கு முன்னாடி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கேட்கும். மறுபடியும் அவங்க பேசினாங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இந்த மைக் வழியாக உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும். ஸோ இதில் வந்து 2-வே கம்யூனிகேஷன் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் காலிங் பெல்லை வந்து ரிங் பண்ணுறதுக்காக இந்த பட்டனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு SD கார்டு ஸ்லாட்டும் அதுக்கடுத்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. பக்கத்தில் ரீசெட் பட்டன் இருக்குது. ஸோ இந்த SD கார்டு ஸ்லாட்டில் நீங்கள் வந்து மெமரி கார்டு போட்டுக்கணும். ஸோ மெமரி கார்டு போட்டால் தான் உங்களுக்கு லைவாக 24/7 வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். ஸோ ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட் இருக்க வீடியோ ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலீட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், இந்த மெமரி கார்டை யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ இந்த மெமரி கார்டை எடுக்கணும் அப்படின்னா இந்த டிவைஸ் இந்த பேனலில் இருந்து நம்ம ரிமூவ் பண்ணால் தான் வந்து எடுக்க முடியும். இதுக்கு வந்து அவங்க ஸ்பெஷலி மேடான ஒரு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணணும். அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணணும்னா அவங்க கொடுத்துருக்க இந்த ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்க்ரூ டிரைவர்
ஃபேவர், எக்காசத்துக்கு கொண்டு தொலைச்சிடாதீங்க. அது மட்டும் கிடையாது, யார் கையிலையும் வந்து கொடுத்துடாதீங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஈஸியாக வந்து அவுத்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெமரி கார்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக க்ளவுட் ஸ்டோரேஜில் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் மந்த்லி 250 rupees வந்து கட்டணும். ஸோ கட்டிட்டீங்க அப்படின்னா மந்த் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அது ஃபுல்லுமே வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ எப்போ வேணாலும் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் அதை வந்து ரிட்ரைவ் பண்ணி வந்து பார்த்துக்க முடியும். இந்த ப்ராடக்ட்டை ஃபோனில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒய்ஃபை இருக்கணும். ஸோ ஒய்ஃபை இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா வந்து இது வந்து ஒரு யூஸ்லெஸ் ப்ராடக்ட். ஸோ உங்ககிட்ட ஒய்ஃபை இருந்தால் மட்டும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான், பட் லாங் ப்ராசஸ் கூட. ஸோ அதனால் என்னால் அந்த கனெக்டிவிட்டி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியாது. கவர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் மேனுவல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்குங்க. இல்லைனா டேரெக்டாக எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோனில் ஓசோன் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் ப்ராசஸ் தான். ஸோ இதில் வர ஒரே ஒரு ரிஸ்க், உங்களுக்கு தெரியாத ஒரு ரிஸ்க், கன்ஃபியூஸ் ஆகிற ரிஸ்க் என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்து உங்கள் ஃபோனில் ஒரு பார் கோட் காமிப்பாங்க இந்த ஆப்பில். ஸோ அப்போ மட்டும் நீங்கள் இதை எடுத்து இதில் இருக்க ஸ்கேனர் இப்படி ஜஸ்ட் இப்படி ஒரு 20 meters இப்படி வச்சு காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆகி வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டம், உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராசஸை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ என்னோட ஃபோனில் வந்து இந்த டிவைஸை நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பெல் சிம்பிள் இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னையும் என் ஃபோனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிடையாது, டேரெக்டாக வந்து வீடியோ காலே வரும். ஸோ இதில் என்ன தெரியுதோ அது என்னோடய ஃபோன்லேயும் தெரியும். வேணும் அப்படின்னா நான் வந்து இதை ஜஸ்ட் ஆன் பண்ணி பேசிக்கலாம். ஸோ இதில் நான் பேசினேன் அப்படின்னா இதில் வந்து கேட்கும். இதில் பேசுகிறவங்க என் ஃபோனில் வந்து கேட்கும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்கனால அந்த ஆடியோ வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும். அதனால் செக் பண்ண முடியல, பட் வந்து கேட்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த பெல்லை அமுக்கினா மட்டும்தான் வீடியோ வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஆப்லேயே போயிட்டு லைவாக வந்து 24/7 இதில் என்ன ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். பட் என்ன ஒன்று அப்படின்னா உங்களால் வந்து இதில் மெமரி கார்டோ இல்லைன்னா க்ளவுட் ஸ்டோரேஜோ வச்சுருந்தா தான் ஸோ ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆன வீடியோ உங்களால் பார்க்க முடியும். ஸோ உங்கள் ஃபோனில் பார்க்குறது ஜஸ்ட் வந்து ஒரு லைவ் வீடியோ தான். வேணும் அப்படின்னா அந்த கிளிப்பை மட்டும் உங்களால் ரெக்கார்ட் பண்ணி உங்களோட ஃபோனில் வந்து வச்சுக்க முடியும். ஸோ இதில் வந்து நைட் மோடும் இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னாலும் ரொம்ப வந்து கிளியராக வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட வீடியோ கிளிப்பை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதோட வீடியோ கிளிப் தான். ஸோ இதில் வந்து பிஆர் சென்சார் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது மூவ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் அப்போதைக்கு கேமரா ஆன் பண்ணி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஆர் சென்சாரோட சென்சிட்டிவிட்டி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஹையாக வச்சிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஏதாவது பேர்ட்ஸ் ஏதாச்சும் அனிமல்ஸ் ஏதாச்சும் மூவ் ஆனால் கூட உங்களுக்கு வந்து டிடெக்ஷன் வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து குறைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹியூமனாக வந்தால் மட்டும்தான் டிடெக்ஷன் கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஆப்ஷனும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8,000 rupees. 8,000 rupees போட்டு நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்குவீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ. Until then, bye from Breakout Squad.